ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் எம்டிஎன் பாய் எல்லாம் எப்படிங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்களா? இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சு டெம்ப்ளேட் வச்சு எப்படி அழகாக சூப்பராக வீடியோ பண்ணுறதா பார்க்க போகிறோம்ப்பா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்பா எப்போதும் போல் என்ன பண்ணுங்கள், அந்த சென்டரில் இருக்க ப்ளஸ்ஸை ஓகே கொடுங்க. ப்ளஸ்ஸை ஓகே கொடுத்தீங்கன்னா 9.6 ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஏதோ இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். டச் பண்ண உடனே இப்படி தான் வரும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டச் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 ஃபோட்டோ டச் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அதை என்ன பண்ணுங்கள், ஃபோட்டோவை டச் பண்ணிட்டு இந்த சென்டரில் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை டச் பண்ணி இந்த ஈக்குவல் இருக்குது பாருங்கள், அந்த ஈக்குவல் டச் பண்ணிடணும். டச் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற லெவலுக்கு கூட நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே ஜூம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜூம் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதே போலவே எல்லா ஃபோட்டோவும் ஜூம் பண்ணிக்கோங்க. பார்த்துட்ருப்பீங்க. இதே மாதிரி டச் பண்ணி 2 விரலாலையும் தொட்டு இதே மாதிரி உங்கள் பிக்கை நீங்கள் என்ன பண்ணீங்க, பிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல டச் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். அதில் விக்னெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் எந்த ஃபோட்டோ ஒர்க் பண்ணாலுமே அந்த விக்னெட்டுன்ற ஆப்ஷனை டச் பண்ணி எனேபிள் பண்ணிப்பேன். அப்போ தான் பார்க்க ஃபோட்டோ சைட்லலாம் பிளாக் ஆகிட்டு சென்டரில் மட்டும் நல்லா ஃபோக்கஸ்டாக தெரியும். அடுத்து என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, இங்கே ட்ரான்ஸ்லேஷன் தான் இருக்குது பாருங்கள். டச் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஸ்பீட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கெட்மோர் ஸ்டோருக்கு போங்க. ஸ்டோருக்கு இப்போ நெட்டை ஆன் பண்ணிக்கணும். நெட் ஆன் பண்ணால் உங்களோட ஸ்டோர் ஒர்க் ஆகும். அதில் இந்த மாதிரி இருக்கும். இந்த மேலோட ஒன்று, இந்த ஒரு ஃபஸ்ட்டில் ஒன்று இருக்கா, செகண்ட் எஃபெக்ட்ஸ், தேர்டு வந்து ட்ரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? இதில் வந்து ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் ஸ்பீட் டர்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆக்ஷனில் அப்படியே கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா இந்த பாருங்க இருக்குது ஸ்பீட் டர்ன். இது என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். பண்ண உடனே இதை டச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வரும். அதை டச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து செகண்ட் இதுக்கு வந்து அதே மாதிரி டச் பண்ணிட்டு செகண்ட் இதை ஓகே கொடுத்துக்கோங்க. தேர்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரியோட நீங்கள் டச் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் வந்து சும்மா ஒரு 16 செகண்ட் தான் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ என்ன பண்ணுங்கள், லேயர் போங்க. லேயர் போய்ட்டு எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு போங்க. அதில் வந்து பேசிக் எஃபெக்ட்ஸில் கேசியன் ப்ரௌன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை என்ன பண்ணுங்கள், டச் பண்ணிட்டு ஃபுல்லாக இப்படி எந்தளவுக்கு உங்களோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அந்தளவுக்கு பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இந்த லெவலில் இழுத்து விட்டு ஆல்பேக் கெப்பாசிட்டி மட்டும் லைட்டாக குறைச்சிக்கோங்க. லைட்டாக குறைச்சிட்டு ஓகே கொடுத்துங்க. அடுத்த லேயர் போங்க, மீடியா போங்க. நான் ஒரு டெம்ப்ளேட் தரேன். அந்த டெம்ப்ளேட் என்ன பண்ணுங்க வச்சுக்கோங்க. அந்த டெம்ப்ளேட் நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. ஓகே, வச்சோன்னு இந்த மாதிரி இருக்கும். அதில் சென்ட்ரு கொடுத்து இப்படி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். அடுத்து என்ன பண்ணுங்கள், அந்த தந்தில் அந்த டெம்ப்ளேட் டச் பண்ண உடனே குரோமோக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா ப்ளூ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எரேஸ் ஆகிடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, எரேஸ் ஆகிடும். எரேஸ் ஆன உடனே அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஃபுல் ஹெச்டி வேணால் வச்சுக்கலாம், ஹெச்டி 720 வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்டிங் கொடுத்துக்கோங்க. ஓகே, எக்ஸ்போர்ட்டிங் ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபுல் ஹெச்டி கூட கொடுத்துக்கலாம். ஃப்ரேம் வந்து 30லே வச்சுக்கோங்க, ரொம்பலாம் வைக்க தேவையில்லை. இல்லைனா அதுக்கு மேலே கொடுத்துக்கலாம். குவாலிட்டி 140 எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் நண்பா. நீங்கள் கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட்டிங் மோடி மட்டும் எதுக்காக எக்ஸ்போர்ட்டிங் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆகும். அது எதுக்காக நான் காட்டுறேன், லைவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே நண்பா, எக்ஸ்போர்ட்டிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட்டிங் ஆகிடுச்சு. ஆன உடனே இப்போ என்ன பண்ணுங்கள், வெளியில் வாங்க. வெளியில் வந்துட்டு அதே மாதிரி சென்டர் ப்ளஸ் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு 9.6 ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் வரும். ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ செகண்ட் 30 செகண்ட் தான் வேணும் அப்படின்னா 30 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க.
வச்சு எடுத்து லேயர் போங்க, மீடியா போங்க. மீடியா போய்ட்டு இப்போ எக்ஸ்போர்ட்டிங் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுங்கள், டச் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த சென்டரில் கொடுத்துட்டு இது ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே இந்த லெவல் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, டச் பண்ணி குரோமோக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போங்க. அதில் போய்ட்டு க்ரீன் கலர் எனேபிள் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர் எப்படி இருக்கும், இதை எனேபிள் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் அழியணும். ஓகேங்களா, நான் வந்து பேக்ரவுண்ட் க்ரீன் கலர் கொடுத்தனால, அதாவது ஃபோட்டோவும் க்ரீன் கலர் இருக்கனால பின்னாடி வந்து என்ன ஆகுது, அட்ஜஸ்ட் ஆகுது. அது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, நல்லா இப்படி இந்த லெவலுக்கு ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபோட்டோஸ் லேயர் போங்க, மீடியா போங்க. மீடியா போய்ட்டு அதே மாதிரி ஃபோட்டோஸ் டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எந்த ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ என்ன பண்ணுங்கள், சென்ட் டு பேக் கொடுங்க. பேக் கொடுத்த உடனே இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த ஃபோட்டோ எந்த லெவலில் முடியுதோ, அதாவது அந்த ட்ரான்ஸ்லேஷன் எந்த லெவலில் முடியுதோ, இந்த பாருங்கள், பார்த்தீங்களா இந்த ரேஞ்சில் முடியுது. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை என்ன பண்ணுங்கள், இப்படி கட் பண்ணி விட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கணும். பண்ணி விட்டு இந்த லெவல்லே என்ன பண்ணணும், அடுத்த ஃபோட்டோ நம்ம எந்த ஃபோட்டோ வச்சோமோ அந்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ வச்சோமா, ஓகே. இதில் என்ன பண்ணணும், என் ஃபேட் அனிமேஷன் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி போங்க. போயிட்டு சென்ட் பேக் ஃபார்வேர்ட், ஓகேங்களா, கொடுத்துட்டீங்க பாருங்கள். சென்ட் பேக் ஃபார்வேர்ட் கொடுத்தாச்சா, அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், ப்ளே ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோவும் என்னாகும் வரும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ எதுவும் முன்னா வரது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இன்னொரு ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், போய்ட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த ரேஞ்சு போயிட்டு உங்களோட ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். அதே மாதிரி சென்ட் டு பேக் ஃபார்வர்ட், சென்ட் பேக் ஃபார்வர்டு தான் கொடுக்கணும். ஓகேவா, இதை பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஃபேட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு நான் ஒரு டெம்ப்ளேட் தரேன், என்ன பண்ணுங்கள், நீங்கள் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் போய் அந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டவுன்லோடிங் ஆப்ஷன் தான் இருக்கும் அந்த டெம்ப்ளேட், சரியா. அதான் இப்படி செலக்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஓகே கொடுத்துட்டு பண்ணிக்கலாம் நண்பா. அடுத்து நான் என்ன பண்ணுங்கள், பார்டர் எப்படி வைக்கிதுன்னு கேட்டிங்கன்னா, ஹேண்ட் ரைட் போங்க. ஹேண்ட் ரைட்டிங் போய்ட்டு, ஏன்னா நான் உங்களுக்கு வந்து நான் மேனுவலாக தரலாம், மேனுவலாக தர்றது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுங்கன்னா, அதை ஃபுல்லாக நீங்கள் எந்த லெவலில் வச்சுருக்கீங்களோ அந்த லெவலில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஓகேவா வச்சுட்டு அடுத்து அதே மாதிரி இந்த 3 டாட்ஸ் லெஃப்ட்டில் போனீங்கன்னா டூப்ளிகேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ன பண்ணுங்கள், ஓகே அவ்வளோதான். இப்போ வச்சுட்டு இந்த ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்து இந்த எக்ஸ்போர்ட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த பாருங்க இருக்குது, அதில் எக்ஸ்போர்ட்டிங் கொடுத்துக்கணும்பா. வேணும்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சம்பி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வாங்கி கொடுத்துங்கன்பா. இதோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நம்ம வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கைன்மாஸ்டர் நியூ வெர்ஷன் 14.4, அதாவது ஏன் நான் அதை கொடுக்குறேன்னா அது ரொம்ப நல்லா இருக்குது. நான் எல்லாமே மோட் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சஸ் ஸ்டோர் எல்லாமே ஒரு ஆகுது, நீங்கள் வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அதையும் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. ஓகே நண்பா, பாய்.